அதாவது முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ஹெல்த்து அப்படிங்கிற ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது உடலோட சம்பந்தப்பட்டு உலகம் பார்க்குது. உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசுகிறோம். ஆனால் மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம்னு பேசுறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் மனதில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆரம்பமே அதுதான். ஆரோக்கியம் என்பது மன ஆரோக்கியம் தான் ஆரோக்கியம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது உடல் ஆரோக்கியங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் மன ஆரோக்கியங்கிற வார்த்தையை சொல்கிறதே இல்லை. இது மனதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை நோய்க்கான மூல காரணமே மனம்தான் அப்படின்னு மருத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இன்னைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ப்ரூவும் ஆயிடுச்சு. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தினால தான் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அப்போது ஹெல்த்துங்கிறது உடல் சார்ந்த விஷயம் ரிசல்ட்டு, பட் அதனுடைய மூலம் மனம்தான். ஸோ ஹெல்த்துங்கிறதுக்கு 4 விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஒரு மனுஷன் ஹெல்த்தியாக இருக்கான்னா உடலில் நல்ல இப்படி இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, கலராக இருக்கான், குண்டாக இருக்கான், அவன் நல்ல தேகம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஹெல்த்தி கிடையாது. அப்படின்னா பார்த்தா இருக்கிற ஆத்லெட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற அத்தனை இதுவும் ஃபிக்ஸ் ஆகும். எல்லா டாப் ஹீரோக்களும் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லணும். அவங்கெல்லாம் யாருமே ஹெல்த்தியாக கிடையாது. எல்லாருமே நான் ஹெல்த்தியாக இல்லைன்னு சொல்லலை. குறிப்பாக நீங்கள் ஆத்லெட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மசில்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் ஆத்லெட்ஸோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பாருங்கள். பல பேர் வெகு சீக்கிரமாகவே உயிர் இழந்திருப்பார்கள். 45 வயசு 50 வயசு 60 வயசுல இறந்துருவாங்க. அதே போல் நீங்கள் அழகுன்னு நீங்கள் பார்க்குறது, ஃபிசிக்கல் பியூட்டின்னு பார்க்கக்கூடிய மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பாருங்கள், ரொம்ப காலம் வாழ்கிறதில்ல. ஏன்னா மன அழுத்தத்துக்குள்ளேயும் மன ரீதியான பாதிப்புலையும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துங்கிறது 4 விஷயங்க. நம்பர் 1 விழிப்புணர்வு. எந்த மனிதன் விழிப்பாக இந்த கணத்தில் இருக்கிறானோ இதுதான் ஹெல்த்துக்கு மூல காரணம். நம்பர் 1 விழிப்புணர்வு. 2வது ஒத்திசைவுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஹார்மோனின்னு சொல்லுவோம். இயற்கைக்கு ஒத்திசைவாக எவன் இருக்கிறானோ இவன் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதுதான் ஆரோக்கியத்தின் 2வது மிக முக்கியமான விஷயம். 3வது பரவசமாக இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் எவன் உற்சாகமாக இருக்கிறானோ அவனுக்குள்ள அப்படியே சக்தி மேலோங்கி இருக்கும், உயிர் சக்தி மேலோங்கி இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உற்சாகம் என்பது எவனுக்கு இருந்து கொண்டே இருக்குதோ இவர்தான் மிக ஆரோக்கியமான ஒரு மனிதன். இந்த உற்சாகம் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள அசாத்தியமான ஒரு கருணை இருக்கும், ஒரு இரக்க குணம் இருக்கும். இதுதான் 4வது பாயிண்ட். இந்த 4 விஷயமும் தான் ஹெல்த்துக்கான மூலம். அதாவது விழிப்புணர்வு, ஒத்திசைவு, உற்சாகம் அண்ட் கருணை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவேர்னஸ், ஹார்மோனி, எக்ஸைட்மெண்ட் ஆர் எக்ஸ்டசி, யூ கேன் கால் இட் எக்ஸ்டசி ஆங்கிலத்தில். அடுத்தது கம்பேஷன். இது 4ம் ஒருத்தனுக்குள்ள எப்போ இருக்குதோ இவனுக்குள்ள சக்தி உச்ச கட்டத்தில் இருக்கும். அதாவது ஹெல்த்துங்கிறது உடலுக்குள்ள உயிர் சக்தி மேலோங்கி இருக்கணுங்க. அதுதாங்க ஹெல்த்தி. அதாவது இப்போ நமக்கு ஒரு நோய் வந்தாலுமே அந்த நோயிலிருந்து எப்படி நீங்கள் குணமாவீங்கன்னா, டாக்டர் போய் டயக்னைஸ் பண்ணுவார், மருந்து கொடுப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா போய் ரெஸ்ட் எடுப்பா, அதுதான்ப்பா உனக்கு பெஸ்ட் மெடிசன் அப்படிம்பாங்க. அப்போ ரெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு என்ன நடக்குதுங்க? ரெஸ்ட் எடுத்தால் ஒன்றும் இல்லைங்க, சக்தி வருதுங்க, வேற ஒன்றும் இல்லை. போய் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. போய் படுத்தே இருங்க. நைட்டு படுத்து காலையில் தூங்குறீங்க. நைட்டு படுத்து தூங்கி காலையில் எழுந்தா நமக்கு என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. அந்த சக்தி தாங்க உடலில் இருக்கிற குறைபாடை நீக்குது. அதுதான் உங்களை ஆரோக்கியத்தின் உச்சக்கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறது தான் ஹெல்த்தி. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்பை மசில் ஃபார்ம் பண்ணுறதோ, இல்லை 6 பேக் வச்சுக்கிறதோ, இல்லை 8 பேக் வச்சுக்கிறதோ, இல்லை டெய்லி இத்தனை கிலோமீட்டர் ஓடுறதோ ஹெல்த்தி கிடையாது. அதுக்கான அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லலை. ஆரோக்கியத்தின் மூலம் பிராண சக்தியில் தான் இருக்கிறது. இதுக்கு 4 விஷயம். விழிப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பிராணசக்தி அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னா, கணத்துக்கு கணம் வாழ்றது.
இந்த கணத்துல நான் வாழும் பொழுது நான் வந்து பழச நினைச்சு கவலைப்படாம, எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படாம, பயப்படாம, நிகழ்ல எவன் இருக்கிறானோ இவனுக்குள்ள சக்தி மேலோட்டமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டோ இல்லை ஒரு ஃபுட்பாலோ ஒரு சாக்கர் கேம் பார்க்குறீங்க. அந்த மைதானத்தில் பாருங்க, உட்கார்ந்து அவன் அப்படியே அப்படி ஒரு உற்சாகத்தில் பார்ப்பீங்க. அப்போ அந்த கணத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சக்தி இருக்கும் உடம்புக்குள்ள. ஏன்னா நீங்க மொமெண்ட் மாள்றீங்க. அது வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு நிலை. அதுல தான் நீங்க ரொம்ப டைம் போடுறீங்க. அந்த நேரத்துல உங்க வீட்டு கவலையோ உங்க பிசினஸோ தொழிலோ எதுவுமே இருக்காது. இதுக்கு பேர் தான், அது ஒரு தியானம் மாதிரி சொல்லலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதைத்தான் தியானம் பண்ண சொல்றோம். தியானத்துல விழிப்பாவீங்க. ஸோ விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு சக்தியை மேல் நோக்கி எடுத்துட்டு போகும். ஹார்மோனின்னா ஒத்திசைவு, இயற்கைக்கு ஒத்திசைவாக இருப்பது. இயற்கையோட எப்போ ஒரு மனிதன் ஒத்திசைவாக இருக்கிறானோ இவனுக்கு சக்தி மேலோங்கி இருக்கும். இயற்கைக்கு எதிராக செய்யும் போது தான் எனர்ஜி வந்து வெளியில போகும். சக்தி எல்லாம் விரயமாகும், கோபம் வரும், எரிச்சல் வரும், படபடப்பு வரும், பொறாமை வரும், பயம் வரும், இன்செக்யூரிட்டி வரும். இது எல்லாமே என்ன ஆகும்னா உங்க சக்தியை பிடிச்சி குறைச்சிரும். கோபப்படும் போது நம்மளுடைய சக்தியை பூரா இழந்துருவோம். சந்தோஷமாக இருக்கும்போது சக்தி மேலோங்கி நிற்கும். அப்பதான் நீங்க இயற்கைக்கு ஒத்திசைவாக இருக்கிறீர்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் பெரியோர்கள் வந்து நீ யாரும் கோபப்படாத, வெறுக்காத, யாரையும் திட்டாத, யாரையும் அடிக்காத, சீட்டிங் பண்ணாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா இதெல்லாம் சக்தியை விரயம் பண்ணக்கூடிய செயல்கள். இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதெல்லாம் இயற்கைக்கு எதிராக செல்கிறீர்கள். இது உங்க ஹெல்த்தை பாதிக்கும். இதுதான் ஹெல்த்துக்கு போய் பெரிய பாதிப்பை கொடுக்குது. பயம்தான் உலகத்திலே மிக கொடிய நோய் வந்து பயம்தான். பயத்தை விட, கேன்சரை விட, எய்ட்ஸை விட ஒரு கொடிய நோய் எதுன்னு சொன்னா ஃபியர் தான். உங்களுக்குள்ள ஃபியர் இருக்குன்னா முடிஞ்சது, உங்க லைஃபே முடிஞ்சு போச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இயற்கைக்கு எதிராக போயிட்டீர்கள். ஸோ இரண்டாவது ஹார்மோனின்னு சொல்றோம். மூன்றாவது கம்பேஷன். கம்பேஷன், நமக்குள்ள கருணை இருக்கணும். அது எப்போ வரும்னா ஒரு மனிதனுக்கு எக்ஸ்டசி இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். காலையில் எந்திரிச்சு நான் ஆஃபீஸுக்கு ஏன்டா போனேன் அப்படின்னா, ஐயோ நான் ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்கணுமே அப்படின்னா ஹெல்த் அடிவாகும். நீங்கள் வந்து நீங்கள் மனசில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்துருச்சுனாலே சக்தி இழந்துருவீங்க, வேலையே செய்ய முடியாது. அப்போ ஹெல்த்தை இழப்பீங்க, பிராண சக்தியை இழக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு கணமும் உற்சாகம் கட்டாயம் இருக்கணும், எக்ஸ்ட்ராட்டிக்காக இருக்கும். காலையில் எந்திரிச்சு நான் எப்போ எந்திரிச்சு நான் வேலையை செய்யணும், நான் இதை எப்படி செய்ய போகிறேன், ஐயோ இதை நான் செய்யணுமே அப்படின்னு பரபரப்பாக அப்படி ஒரு உற்சாகம் இருக்கணும், எக்ஸ்டசி இருக்கணும். அதுதான் ஹெல்த். அப்படி இருக்கிறவனுக்கு நோயே வராதுங்க. அப்படி இருக்கிறவன் தான் நாலாவது முக்கியமான விஷயம், தனக்குள்ள ஒரு கம்பேஷன் இருக்கும். எவன் ஒருத்தன் உற்சாகமாக இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறானோ அதை இன்னொரு இடத்தில் பகிர்ந்து கொள்வான். அடுத்தவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இவன் தான் முதல்ல அதை பார்த்து வருத்தம், அவனுக்குள்ள ஒரு இரக்க குணம் வரும். இது எல்லாமே ஹெல்த்தின் 4 தூண்கள்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உண்மையான ஹெல்த். இது இருக்கிறவனுக்கு நோயே வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பவனுக்கு நோயே அண்டாது. அவனுக்குள்ள சக்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ சக்திங்கிறது முதல்ல மனம் சார்ந்த விஷயம். ஹெல்த்துங்கிறது மனம் சார்ந்த விஷயம். ஸோ மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த 4 விஷயங்களை கடைபிடிங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சரியான பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வரும். இது வந்துருச்சுனாலே இப்போ நீங்கள் சரியான உணவை சாப்பிடுவீங்க. ஒரு தப்பான உணவு சாப்பிட்டா உங்கள் சக்தி குறையும். ஒரு தப்பான மனிதர்களோட பழகும் போது சக்தி குறையும். ஒரு தப்பான வேலையை செய்யும் போது சக்தி குறையும். ஒரு தப்பான உணர்வுல நான் இருக்கும்போது சக்தி குறையும். அப்போ இந்த சக்தியை நான் மேல் நோக்கி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது இது எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். இதையெல்லாம் நீங்களே மாற்ற பார்ப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நல்ல உணவு சாப்பிடணும், என் உடம்பை நல்லா பார்த்துக்கணும், உடம்பை நான் நேசிக்க தொடங்கணும், என் மனசு நல்லா இருக்கணும், நல்ல மனிதர்களோட நான் பழகணும், சரியான பழக்க வழக்கத்தை வைக்கணும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. மூலம் இங்கே தான் இருக்குது. இது உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றும். இப்போ மூலம் என்னன்னு புரியாதனால நீங்கள் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே ஈடுபடுறதுனால உங்கள் உடல் பாதிக்கப்படுது. ஸோ மூலத்தை சரி பண்ணுங்க, இதெல்லாம் தானாக சரியாயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.